கை வைக்கிறப்ப தான் இந்த பட்டா முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அங்கே. அதுக்கு முன்னாடி பட்டாவே கிடையாதுங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸு 1858 இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வருது. 1858. இது நடக்குது 1820. இது 10 பேர் எதிர்க்க அடிச்சிருக்கிறான். இவர் தான் அதுக்கு காரணம் சொல்லிட்டு. அப்போது அத்தனை பேரும் இந்த புளியா மரத்தில் தற்கொலை பண்ணிக்கணும்னு உண்டு. அந்த ஏரி, பெரிய ஏரி கலங்கள் நிறைய பேர் நம்மளவங்க படித்தாங்க, இல்லைங்களா, படித்தாங்க, ஆங்கிலம் படித்தாங்க. அதில் அது சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு எதிர்ப்பாகவும் அமைஞ்சது. ஏன்னா அந்த ஆங்கிலம் படித்ததால் ஆண்டுகளாக எனக்கு தொடர்பு உண்டு இந்த கலசப்பாக்கம் விதைகள் மையம். முதல்ல இங்கே வந்து பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரம் ஐயா இருப்பாங்க. நம்ம ராஜேந்திர ஐயா இப்போ பணியில் இருந்துக்கிட்டு இருந்தார். அதிகமாக ஈடுபாடு இவர்கிட்ட தான் இருந்தது ஆரம்பத்தில். அவர் பணியில் இருந்ததால், போக்குவரத்து துறையில் பணியில் இருந்ததால் பணி நேரத்தை தவிர்த்து இங்கே வந்துடுவார். அப்போ இந்த நிகழ்ச்சிகள் நடக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு 100 பேரை கூப்பிட்ருக்குறோங்க அப்படின்னுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் 8 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 5 பேர் 8 பேர் தான் இருப்பாங்க. ஒரு தடவை நம்மாழ்வாரையா கூட்டம் நம்ம மீனாட்சி சுந்தரையா வீட்டில் ஒரு 5 பேரோடு நடந்தது அந்த கூட்டமே. இதே போல் கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, நாங்களும் கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு நிறைய பேர் வராங்க. இதுபோல் எல்லா இடத்துலையும் வராங்க. நீங்கள் நம்ம கலசப்பாக்கத்தோடு இல்லாமல் எல்லா கூட்டத்துலேயும் வராங்க. அரசு அதிகாரிகள் கூட்டம் கூட்டுறாங்கன்னு வைங்க, அரசாங்க வேளாண் துறை மூலியமாக கூட்டம் கொடுத்தா காசு கொடுத்து கூட்டத்தை இட்டுட்டு வருவாங்க, இல்லைங்களா. காசு கொடுத்து கூட்டத்தை இட்டுட்டு வருவாங்க. சீக்கிரமாக போகிறேன் அப்படின்வாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நிறைய இந்த கூட்டத்துக்கு வராங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. வேளாண் துறையில் சார்ந்தவங்களை கூட சொல்லுவாங்க, நீங்கள்லாம் கூட்டுறீங்க, இவ்வளோ கூட்டம் வருது, நாங்கள் கூட்டினா வரமாட்டேங்குது, காசு கொடுத்தா வருது அப்படின்னு. இயற்கை வேளாண்மைக்கு மாறுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதுபோல் வழியே வந்து எல்லா வேலைகளை எல்லாருக்கும் இருக்குது. வேலைகளை ஒதுக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. அதே நேரத்தில் இந்த வேளாண்மை வந்து நமக்கு இன்று நேற்று நடந்ததில்லை. வேளாண்மை பார்த்திங்கன்னா 10,000 வருஷமாக இந்த வேளாண்மை நமக்கு இருக்குது. வெயில் இருந்தால் வரும் உட்காந்து நீங்கள் பாருங்க. 10,000 வருஷமாக இந்த இயற்கை வேளாண்மை நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக ஆசிய நாடுகளில் தான் வேளாண்மையை கையில் எடுத்தவங்க. சைனா, இந்தியா, கிழக்காசிய நாடுகள் அதிகமாக இருந்தது. மத்திய ஆசிய நாடுகளில் இருந்தது. மேற்காசிய நாடுகளில் இல்லை. எல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இதெல்லாம் அங்கே போயிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய இயற்கை விவசாயம், அன்றைக்கி இயற்கை விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். நமக்கு செயற்கை விவசாயம் வந்தது ஒரு 100 ஆண்டுகளை விட குறைவு, இல்லைங்களா, 100 ஆண்டுகளை விட குறைவு. அப்போது எல்லா மக்களும் ரொம்ப செழுமையாக தான் இருந்தாங்க. வேளாண் அறிவு நம்மக்கிட்ட தான் இருந்தது. ஐரோப்பாவில் இல்லை, அமெரிக்காவிலையும் இல்லை அந்த இது. அப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். பசுமை புரட்சி உள்ளே வந்தது, இல்லைங்களா. பசுமை புரட்சி நமக்கு அதுக்கு பல காரணங்கள் உண்டு. பசுமை புரட்சி எல்லோரும் அதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கூட்டங்களும் அதை சொல்லி இதாகி போச்சு. பசுமை புரட்சி எப்படி உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பசுமை புரட்சி உள்ளே வர்றப்போ வந்து ரசாயன உரங்கள் நமக்கு வந்தது. அதுதான் அறிவுபூர்வமான விவசாயம்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க, இல்லைங்களா. ரசாயன விவசாயம்தான் அறிவுபூர்வமான விவசாயம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதிகாரிகள், அன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள்னு சொன்னாங்க. அன்றைய அரசுகளும், அன்றைக்கி மைய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, அதுதான் எடுத்துக்கிட்டாங்க அந்த விஷயத்தை. இந்த விவசாயம் நமக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் இதில் பல சிக்கல்கள் நம்மளை அறியாமையே ஏற்பட்டது. உணவு கொடுக்க முடிஞ்சுதுன்னு அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்களா. அரசு உணவு கொடுக்க முடிஞ்சுது எல்லாருக்கும் அப்படின்றாங்க. விவசாயம் நல்லா இருந்தது, ஆனால் விவசாயம் நல்லா இல்லாத போயிட்டான், இல்லைங்களா. விவசாயம் நல்லா இருந்தது, அவங்க வாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட விவசாயம் நல்லா இருந்தது, விவசாயம் நல்லா இல்லாத போயிட்டான். தற்கொலைகள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் தொடர்ந்து தற்கொலைகள் நடக்கிற அப்படி புள்ளி விவரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நாம் இன்று மறுபடியும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு திரும்புகிறோம், இல்லைங்களா. இயற்கை விவசாயத்துக்கு திரும்புகிறோம். இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை சொல்லி ஆகணும். இந்த நிலம் இருக்குது பாருங்கள். நிலம் வந்து அதுக்கு முன்னாடி
உழவனுக்கு தான் நிலம் சொந்தமாக இருந்தது இல்லைங்களா. உழவனுக்கு நிலம் சொந்தமாக இருந்தது. சில கிராமங்களில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், இந்திய அளவில் பல இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த நிலம் ஃபுல்லாக அந்த கிராமத்துக்கு தான் சொந்தம், அரசுக்கு சொந்தம் இல்லை. ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்தந்த உழவர்களுக்கு அந்த கிராமம் சொந்தம், பசங்கரை கிராமங்கள் பேர் இருக்குது. சில கிராமங்கள் பின்னாடி ரொம்ப காலகட்டங்கள் வர சொல்ல ஒரு மத தாக்கத்தினால பிரம்மதேயங்கள் போன்ற நிலங்களெல்லாம் ஒதுக்குனாங்க. அது எப்படி பிரம்மதேயன்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு ஒதுக்குறது. அதை எப்படி ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா, இந்த நிலம் இருந்தது பாருங்கள், அதுக்காட்டி கிழக்கிந்திய கம்பெனி நமக்கு வந்துட்டான். கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வந்துட்ட பிறகு எங்கள் பகுதி வரைக்குமே பேசுவோம். எங்கள் பகுதின்றது தொண்டை நாடு இல்லைங்களா. எங்கள் பகுதியில் பேசுனீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி உள்ளே வர்றப்போ பார்த்திங்கன்னா ஆர்காட் நவாப்புக்கும் திப்பு சுல்தானுக்கும் மறைமுகமான போர்கள் இல்லைங்களா, மறைமுகமான போர்கள். இது கிழக்கிந்திய கம்பெனி தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறப்போ இங்கே அவங்களுக்கு கீழே துணை இவங்க இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு பேர் ஜாகீர்தார்னு பேர். அப்போல்லாம் ஜில்லான்றது பின்னாடி வந்தது, அதுக்கு முன்னாடி ஜாகீர்னு பேர். ஜாகீர்தார்கள்கிட்ட இப்போ எங்கள் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையை சார்ந்து இப்போ சென்னையே ஆயிடுது. பூந்தமல்லி ஜாகீர்னு பேருங்க. பூந்தமல்லி ஜாகீருக்கு 72 மிட்டாக்கள் பேர். மிட்டா மிராசுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் என்ன பெரிய மிட்டா மிராஸ் அப்படின்னு 72 மிட்டாக்கள் உண்டு. ஒவ்வொரு மிட்டாவுக்கும் பார்த்திங்கன்னா 50 கிராமும் சேர்ந்து ஒரு மிட்டா. நீங்கள் சோழர்கள் காலத்தில் எடுக்க போனீங்கன்னா மண்டலங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, மண்டலங்கள், கோட்டங்கள், வளநாடு இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இவங்களுடைய பீரியடில் ஆற்காடு நவாப் பீரியடில் பார்த்திங்கன்னா மிட்டாக்கள் இருந்தது. மிட்டாக்கள் இருக்கிறப்போ அந்த ஊரில் யார் நிலம் மேல்வாரம் அவனுக்கு கொடுக்கலையோ அரசு அந்த நிலத்தை எடுத்துக்குவோம். எந்த நிலத்தை எடுத்துக்கோங்க, கொடுக்காதவன் என்னுடைய நிலத்தை அரசு எடுத்துக்கும். அரசு எடுத்துக்கிட்ட பிறகு அது யார்கிட்ட கொடுத்ததுன்னா, சில ஊரில் மத சாம்பிரதாயங்கள் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கிட்ட கொடுத்தாங்க, கோயிலில் இது பண்ணுறவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. சில கிராமங்களில் என்ன பண்ணாங்க, இதை அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. அது பேர் தரிசு புறம்போக்குன்னு பேர். தரிசு புறம்போக்கு வளமான நிலம், அவனுடைய மேல்வாரம் கொடுக்காததால். எப்படி உங்களுக்கு இதில் எல்லாம் புரியுதுங்களா? மேல்வாரம்னு பேர். அன்றைக்கி காசு கொடுக்குறதில்ல, மேல்வாரம், குடிவாரம், அடிவாரம்னு பேருங்க இல்லைங்களா. 3 வாரங்கள் இருந்தது. மேல்வாரங்கள் கிட்ட கொடுக்கலன்னா அந்த நிலத்தை அரசு எடுத்துக்கச்சு. அன்றைக்கி அரசு பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிகள், நான் ஆற்காடு நவாப்பும் கிழக்கிந்திய கம்பெனி இருந்தது, எடுத்துக்கச்சு. எடுத்த உடனே இந்த நிலத்தெல்லாம் என்ன பண்ணால், இந்த நிலத்தை சிலது ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. சில நிலங்களை கிழக்கிந்திய கம்பெனியே எடுத்துக்கிட்டாங்க. கிழக்கிந்திய கம்பெனியை எடுத்துக்கிட்டு உங்களை பயிரிட சொல்கிறது. அதில் மேல்வாரம் குடிவாரம்லாம் கிடையாது. மேல்வாரம் இருக்கும், மற்ற வாரங்கள்லாம் அவனுக்கு போகும். இவன் அரசு நேராக எடுத்துக்கிட்டான். நேராக எடுக்கிறப்ப தான் அன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் இதுக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தினாங்க. இது அந்த பக்கத்தில் எங்கள் பகுதியே தான் அது. பூந்தமல்லி போல் மணிமங்கலம்னு ஒரு ஊர். எல்லாம் வரலாற்று ஆவணங்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் மணிமங்கலத்தில் பெரிய கலவரம், அந்த மணிமங்கல கலவரன்னே பேர். கிழக்கிந்திய கம்பெனிக்கு அப்போவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உணவு பங்கீடுதல் முறை இருக்குது பாருங்கள். உணவு பங்கீடுதல் முறையில் நல்ல முறைகள் நிறைய உண்டு, ஒரு சில முரண்பட்ட முறைகளும் இதில் இருக்கும். நிலம் அறுவடை பண்ணுறோம்னு வைங்களேன், அறுவடை பண்ணுறோம்னா இந்த நிலத்துக்கு உரிமையான கீழ்வாரம், மேல்வாரம்ன்றது அந்த அரசுக்கு உரியது. அந்த அரசுக்கு உரிய வாரம் 2வது வாரம், அது பேர் மேல் வாரம்ன்றது கிடையாது. அதுக்கு முதல் வாரம் ஒன்று உண்டு. வாரம்னா பங்கீடு, அது பேர் சுதந்திரம்னு பேருங்க. சுதந்திரம்னு பேர். அதுக்கு யார் நம்மக்கிட்ட வேலை செய்கிறானோ அவன் முதல்ல எடுத்துருவான். டிரான்ஸ்பரன்சி அங்கேயே இருந்துடும், வெளிப்படைத்தன்மை அங்கேயே தெரியும். இப்போ கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா லாப நஷ்டம் அவங்ககிட்ட கணக்கு எழுதி தானே ஜெனரல் பாடியில் பேசுகிறாங்க இல்லைங்களா. களத்துமேட்லேயே அந்த வெளிப்படை தெரியும்.
பிரிச்சுடுவாங்க. அதில் அது பேர் சுதந்திரம், சூடு, போகியம் இதெல்லாம் பேருங்க. ஒரு ஏக்க அப்போ காணின்னு பேர். அந்த காணியில் அறுவடை பண்ணோம்னு வச்சுங்களேன், ஒரு காணிக்கு 2 பொதி 2 கட்டை எடுத்து வச்சுடுவாங்க. எனக்கு 3 காணி இருந்ததுன்னா 6 கட்டு எடுத்து வச்சுடுவாங்க. அவங்க எடுத்துருவாங்க. அது கூட கட்டுகளை வளமான கட்டை எடுத்து வச்சுப்பாங்கங்க. அன்றைக்கி கட்டு எப்படின்னா, கட்டை அவங்களே கட்டி கொண்டுட்டு வர்றப்போ அவங்களுக்கும் சில யுக்திகள் தெரியும். இது நம்ம எடுத்துக்கிற இடம் கொஞ்சம் வளமாக எடுத்துப்பாங்க. வளமான கட்டுகளை அவங்க எடுத்துப்பாங்க. உங்களுக்கு 20 காணி இருந்தால் 20 காணிக்கு அந்த இதை எடுத்துப்பாங்க. அப்புறம் அந்த போர் அடிப்பாங்க பாருங்கள். போர் அடிக்கிறப்போ கீழே நெல் இருக்குங்க. அந்த கீழ் நெல்லை போரை பிரிச்சுடுவோம். கீழ் நெல் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அப்போது இவங்க தான் அதை சுத்தப்படுத்துகிறப்போ அவங்க அதில் எடுப்பாங்கங்க. எடுப்பாங்கங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலோடு தான் எடுப்பாங்கங்க. ஏன்னா உழைப்பு அவங்ககிட்ட அதிகம் இல்லைங்களா? அவன் அந்த நெல்லை எடுத்துப்பான். இப்படி தான் அவங்களுடைய இதெல்லாம் போயிட்டே இருந்தது. நிலம் உங்களதோடு சொந்தம் இல்லை, அவனோடு சேர்ந்து தான் அந்த நிலம் சொந்தம். இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல இல்லைங்களா? எங்கே நம்மக்கிட்ட உழைக்கிறானோ, உழவு பணி செய்கிறானோ, அவனுக்கும் அந்த நிலம் உரிமை உண்டு. உங்களுக்கு என்றைக்கு நிலத்தை பட்டா போட்டு கொடுத்தாங்க வைங்களேன், என்றைக்கு பட்டா போட்டு கொடுத்தாங்களோ அன்றைக்கி நிலம் எனக்கு சொந்தமாகி போச்சு. இல்லை, எனக்கு அந்த நிலம் அதுக்கு முன்னாடி நிலம் எனக்கு சொந்தமானது கிடையாது. அந்த நிலம் எனக்கு வழி வழியாக கிராம முறையில், பங்கீடுகள் முறையில் அந்த நிலம் நீங்கள் பயிரிடுங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த விஷயத்தை. இப்படி இருக்கிறப்போ இதை பார்க்குறப்போ அவன் கிழக்கிந்திய கம்பெனி என்ன பார்க்குறான், நமக்கு ஏன் இந்த தானியம் இல்லைங்களா, நமக்கு ஏன் இந்த தானியங்களை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் சோழர் காலத்தில் சரி, பல்லவர் காலத்தில் சரி, இந்த தானியங்கள் தான் அவனுக்கு போயிட்டு இருந்தது. இந்த விளைச்சலுடைய தானியங்கள் அந்த மேல் வாரம் அவனுக்கு பிடிக்கலை. அப்போ இங்கே 2 பேர் அதை யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதுல முதல் ஆள் தாமஸ் மன்றோ தான் முதல்ல யோசிக்கிறான். இது ஏன் அந்த தானியத்தை நம்ம வாங்கணும், இதை காசாக வாங்கிடலாமே இல்லைங்களா? காசாக வாங்குறப்போ அவன் காசு கொடுக்க மாட்டான் இல்லைங்களா? நிலம் உணுதுன்னு சொன்னால் காசு கொடுப்பான் இல்லைங்களா? அப்போது ரொம்ப யோசித்து 1820 தான் பட்டா முறை வருது. நமக்கு 1820 பட்டா முறை வருது. இதுக்கு உறுதுணையாக இருக்கிறவன் இங்கே அப்போ மாவட்டங்கள், ஜில்லான்றது தமிழ்நாட்டில் 3 இடத்துல தான் ஜில்லா. ஒன்று செங்கற்பட்டு ஜில்லா, கோயம்புத்தூர் ஜில்லா, நம்ம குண்டூர் இருக்குது பாருங்கள், குண்டூர் சீடட் டிஸ்ட்ரிக்ட்டுன்னு பேர். அதுக்கு முன்னே ஜில்லான்ற வார்த்தையே கிடையாது. ஜில்லான்றது அப்போ வந்தது. இந்த ஜில்லாவுக்கு 3 கலெக்டர் தான் இருந்தான். அப்போது செங்கற்பட்டு மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் கலெக்டர், இப்போ ஆட்சித்தலைவர் நல்ல தூய தமிழில் சொல்கிறோம். அன்றைக்கி கலெக்டர் கர்னல் பிளேஸ்ன்ற ஒருத்தர் இருந்தான். கோயம்புத்தூருக்கு ஒரு கலெக்டர் இருந்தார், குண்டூருக்கு ஒரு கலெக்டர் இருந்தார். இவன் என்ன சொல்கிறான், இந்த பட்டாவை போட்டு கொடுத்துட்டாலும் இந்த வரி வசூல் எவ்வளோ வரும், நமக்கு எவ்வளோ இந்த காசு வருன்றது ஒரு பெரிய இது அவங்களுக்கு. ஏன்னா தானியமாக வாங்கலை, எவ்வளோ காசு இதில் வசூல் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு. நம்ம அந்த வாயை விற்றுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் பெர்னார்டுன்றவரை அங்கே ஒரு பொறியாளர், வேளாண் பொறியாளர் இங்கே வந்துட்டான். கிழக்கிந்திய கம்பெனி பொறியாளர். 1858 தானே க்ரௌன் எடுத்துக்கோது இல்லைங்களா? முடிதான் இங்கே எடுத்துக்கோது. அதுக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனி தான் ஒரு கம்பெனிக்காரங்க நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கிறான். வியாபாரம் பண்ணவன் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போது தாமஸ் பெர்னார்டுன்றவர் சர்வே பண்ணுறப்போ இந்த பூந்தமல்லி ஜாகீர்னு ஒன்று இருக்கும், அப்புறம் சித்தூர் ஜாகீர்னு ஒன்று இருக்கும். இந்த 2 ஜாகீர்லேயும் 2200 கிராமங்கள், 2200 கிராமங்களை சர்வே பண்ணுறப்போ அது 1769லேருந்து 1774 வரைக்கும் 5 ஆண்டு சர்வே பார்க்குறான். 5 ஆண்டு அடங்கலை பார்க்குறான். கிராப் ரெஜிஸ்டர் உற்பத்தி திறனை பார்க்குறான். பேர்ந்து போகிறான். எதுங்க இவ்வளோ உற்பத்தி திறன் இருக்கு, எங்கேயுமே நடக்கலையே. இந்த
இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஜீவநதி ஓடாத பகுதி இல்லைங்களா, ஜீவநதி ஓடாத பகுதி, நிறைய புஞ்சை பகுதி இல்லைங்களா, புஞ்சை பகுதி. ஒரு பாலாறு அன்றைக்கி ஓடிட்டு இருந்தது இல்லைங்களா, பாலாறு அன்றைக்கி ஓடிட்டு இருந்தது. இந்த பகுதியிலேயே இவ்வளோ விளைச்சல் கண்டு முதல் கொண்டுட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து போகிறாங்க. வியந்து போகிறப்போ உடனடியாக என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் வரி வசூலை தூக்கி கொடுக்குறான். எதுங்க, வரி வசூல் அதிகமாக கொடுக்குறான். வரி வசூல் அதிகமாக கொடுக்குறப்போ இந்த 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 2 மணலுடைய வரி வசூலை இங்கிலாண்டில் இருக்கிற எடின்பரோ இருக்குது பாருங்கள். எடின்பரோ ஒரு பகுதி, ஒரு இங்கே நம்ம மாநிலங்கள் மாவட்டங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு பகுதி. எடின்பரோனுடைய பட்ஜெட்டும் இந்த 2 ஜாகீருடைய பட்ஜெட்டும் ஒன்று இல்லைங்களா. இந்த நிலவரியிலே தொழில் புரட்சி வந்துடுது நமக்கு. 17ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி வந்துடுது. தொழில் புரட்சியில் தான் பண பரிமாற்றங்கள் நடந்தது. சந்தை பொருளாதாரம் வந்தது தொழில் புரட்சிக்கு அப்புறம் தான். இப்போது இப்படி ஒரு டேக்ஸ்லேயே இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமான வரி வசூலை போட்டவங்க, எதுக்கு அதிகமான வரிகளை போட்டப்போ மக்கள் ரொம்ப ரொம்ப பெரிய எழுச்சி, போராட்டங்கள் இல்லைங்களா, பெரிய போராட்டங்கள். இந்த போராட்டங்களை எப்படி அடக்கிறதுன்றது அவங்களுக்கு ஒரு சவாலாகவே போயிடுது. இந்த போராட்டங்களை அடக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணால், கர்னல் பிளேஸ்ன்றவன் கலெக்டர், கர்னல் பிளேஸ் கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்படின்னு நான் இதை ஈஸியாக சால்வ் பண்ணுவேன், எப்படி நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்தை அப்படின்னா. ஏன்னா அங்கே ராபர்ட் கிளைவ் வந்து 1758 எப்படி கல்கத்தாவில் சிரோஜன் உத்தவ்லாவுக்கும் மீர் சாபருக்கும் எப்படி பிரித்தானோ, கிராமங்களில் வந்து இது பிரிக்க ஆரம்பித்தான். எதுங்க, கிராமம் ஒரு கட்டுக்கோப்பான தன்னாட்சி இல்லைங்களா. இப்போத்தி இருக்கிற பஞ்சாயத்து போர்டு முறை கிடையாது இல்லைங்களா. இப்போ இருக்கிற பஞ்சாயத்து வெயில் இப்போ நிழலில் வந்துருக்கு, இதோ இப்படி வந்திருக்கு, அப்படி தான் இருக்கும் காலை வெயில். உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற பேலசி இல்லைங்களா. பேலசி யுத்தம் அங்கே தான் கல்கத்தாவில் பேலசின்ற ஒரு இடத்துல போர் நடக்குது. மீர் ஜாஃபர் வந்து சிரோஜன் உத்தவ்லாவோட இருக்கிறாப்படி இருந்துட்டு இவங்ககிட்டே சேர்ந்துட்டாங்க இல்லைங்களா. இவங்ககிட்ட சேர்ந்துட்ட பிறகு ராபர்ட் கிளைவோடு சேர்ந்துட்டாங்க. இங்கே நம்ம தமிழகத்தில் கூட பார்த்திங்கன்னா வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு எப்படி எட்டயப்பன் இருந்தாலும் அங்கே மீர் ஜாஃபர்னு பேர் வச்சா ஒரு மாதிரியாக நினைப்பாங்க. இங்கே கூட எட்டயப்பன் பேர் வச்சா சிரிக்கிறாங்க பாருங்கள். இங்கே எட்டயம் பரம்பரை இடம் அப்படின்னா அங்கே மீர் ஜாஃபர் பரம்பரையானுவாங்க. வட மாநிலங்கள்லேயும் அப்படி தான் இப்போ கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த வார்த்தையை. மீர் ஜாஃபர் வந்து அந்த இது பிடிச்சிட்டோன்னே வளமான ஏரியாவை தான் ஒரு திறமை இல்லாத ஒரு முகலாய அமைச்சர் அவர். டெல்லி சுல்தான் தான் இங்கே வரான். இங்கே வந்துட்டு 24 வளமான பர்கானாவை வாங்கிட்ட பிறகு அங்கே மக்கள் மத்தியிலலாம் பெரிய எழுச்சி நடக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இராணுவம் வெறும் 1500 பேர் தான். யாருக்குங்க, வெள்ளைக்காரன் கம்பெனிக்காரன். இப்போ கூட கம்பெனிக்காரன் ஊரில் கூட நம்மளை கூட குவாரி எடுத்திங்கன்னா லாரி போட்டு அடிச்சுட்டு போயிடுறான் பாருங்கள். அதே தான் இல்லைங்களா. மைனிங்கில் பார்த்திங்கன்னா லாரி அடிச்சிடுவோம், அதை அடிச்சிடுவோம், போயிட்டே இருப்பான். அதே போல் அவனுக்கு அவ்வளோதான் அந்த மிலிட்ரின்னு அவன் சொல்லிக்கிட்டான். மக்கள் அன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் எதிர்க்க முடியல. படிப்படியாக அப்புறம் சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்தோடனே சென்னப்ப நாயக்கர்கிட்ட அந்த இடத்த வாங்குறப்போவே இங்கே பிரச்சனை வருது. ஆற்காடு நவாப்புக்கும் நம்ம ஐதரலிக்கும் பிரச்சனை வருது. அது வரலாறுகள் நிறைய இல்லைங்களா. பிரச்சனை வருது. ஃப்ரெஞ்சு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறான், ஆங்கில படைகள் கிழக்கிந்திய கம்பெனி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த நிலங்கள் வாங்கிட்டு வந்து நில உடைமையில் தான் கை வைக்க வரான். ஏன்னா நிலம் வளமானதுன்றது ஒரு பெரிய இது அவனுக்கு. இங்கே வந்து கை வைக்கிறப்ப தான் இந்த பட்டா முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே அதுக்கு முன்னாடி பட்டாவே கிடையாதுங்க. உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸு 1858 தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வருது. 1858. இது நடக்கிறது 1820 இல்லைங்களா. பதிவு பண்ணுற அலுவலகமே கிடையாது இல்லைங்களா. கிடையாது. ஆனால் பட்டா போட்டு கொடுக்குறான் நிலத்துக்கு. சில கிராமங்களை நேரடி இதில் வச்சுக்கிட்டான்,
சில கிராமங்களில் ஜமீன் முறைகளை வச்சுக்கிட்டான் இல்லைங்களா, அந்த ஏலம் எடுக்கிறது ஜமீன் முறைகளை வச்சுக்கிட்டான். பட்டா போட்ட கிராமங்களுக்கு நிறைய வரி வசூல் வருது இல்லைங்களா, கிஸ்தி வருது. கிஸ்தி வர்றப்போ சில ஊரில் கிஸ்தியை கட்ட மறுக்கிறாங்க. அப்போ தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ அந்த ஊர் கட்டுக்கோப்பாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஊர் கட்டுக்கோப்பாக இருக்குது. இந்த நில பகிர்வு இருக்குது பாருங்கள், சுதந்திரம், மேல்வாரம், கீழ்வாரம் இதெல்லாம் சொல்கிறப்போ இந்த பிளேஸ் என்ன பண்ணுறான், இதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் நாட்டார்னு பேருங்க இல்லைங்களா. இங்கே நாட்டார் முறைன்றது ஜாதி முறை இல்லைங்க. நாட்டார்னா அந்த ஊர் தலைவர் இல்லைங்களா, நாட்டார் சிஸ்டம்னு பேர். இது நாட்டார்னு ஒரு ஸ்தாபனம். நாட்டார் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்னு ஒரு ஸ்தாபனம் இல்லைங்களா, நாட்டார்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன். அப்போது அங்கே வந்து நாட்டார் முறை தொடர்ந்து இருக்குது. அவன் தான் இந்த பங்கீடுகளை பற்றி பேசக்கூடியவன். பங்கீடுகள் உள்ளூரில் நடந்துடும். எனக்கு ஒரு 50 காலம் நெல்லை பங்கிட்டேன்னா நான் பங்கிட்டு கொடுத்துருவேன். அதில் ஒரு வழக்கு இருக்கலாம். அந்த வழக்கத்தில் இருக்கக்கூடியவர் அந்த ஊர் நாட்டார் தான் இல்லைங்களா. அந்த பணியாள் ஒழுங்காக வேலை செய்திருக்க மாட்டான் அதெல்லாம் கொடுக்காமல் இருக்க மாட்டார். அதை நிறுத்தி வைப்பார் இல்லைங்களா. அது வீட்டுக்கு எடுத்து வர முடியாதுங்க. இப்போ கொடுங்க, அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டே வர முடியாது. அந்த இதை அந்த அம்பாரத்தில் தனியாக இருக்கிறப்போ அந்த நாட்டார் அந்த டிஸ்பியூட்டை தீர்த்து வைப்பார். இனிமேல் என்னையா நீ தப்பு பண்ணுறன்ற, இனிமேல் அந்த தப்பெல்லாம் பண்ணாத, நம்மக்கிட்ட உழைக்கிறவன் தானே, கொடுத்துட்டு போங்க அப்படின்வார். நிலம் இந்த கீழ்வாரம் இருக்குது பாருங்கள், கீழ்வாரத்துக்காரே தப்பு பண்ணியிருப்பார் இல்லைங்களா, அவரையும் கண்டிப்பார். நீ நடந்துக்கிறது சரியில்லை, ஏன்னா நம்மக்கிட்ட உழைக்கிறவன் அவனை விட்டுட்டு ஏன் இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னு. ஏன்னா அவனுடைய அங்கே வந்து சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நில உடைமையாளர்கள் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. இப்படி இருந்த இடத்தெல்லாம் இந்த கர்னல் பிளேஸ் வந்து ஊரில் இப்போ எப்படி அரசியல் கட்சிகள் இருக்குதோ அவர் 2 ஆக்கினான் இல்லைங்களா. 2 பேருக்கு போட்டிகளை ஏற்படுத்தினான். அவர் என்ன நாட்டாண்மை பண்ணுறது, நீ ஒரு நாட்டாண்மை ஏரியா அப்படின்னா இல்லைங்க. அப்போது நாட்டாண்மைகள் வந்து அதுக்கு கோஷ்டி பூசல் வந்தது, நாட்டாண்மை கோஷ்டி பூசல் வந்தது. கோஷ்டி பூசல் வர்றப்போ ஒரு சமூகம், ஒரு நாட்டாண்மை பகுதி வந்து அரசுக்கு அந்த நில வரியை செலுத்த ஆரம்பிச்சது. சில நாட்டாண்மை சமூகம் வந்து செலுத்தாதவங்களை என்ன பண்ணாங்க, ஜாட்டியாலையும் சவுக்காலையும் அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது நீங்கள் அந்த ஊரில் ஒரு மதிப்புக்குரிய குடிகளாக இருப்பீங்க. அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்திலேயோ, அன்று அது கீழே தாசில்தார்னுவாங்க, அந்த அலுவலகத்திலே உங்களை அடிக்கிறப்போ உங்களுக்கு கிராமத்துக்கு வர்றப்போ அந்த வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களாம் உண்டு. அது ஒரு மறுபக்கம், கர்னல் பிளேஸினுடைய மறுபக்கம். அது கர்னல் பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு, எங்கள் பகுதியை பற்றி நான் சொல்கிறேன். எங்கள் மதுராந்தகம் இருக்குது பாருங்கள், மதுராந்தகம் வந்து பெரிய ஏரி இல்லைங்களா. மதுராந்தகம் பெரிய ஏரியில் இவனுடைய அட்டுழியங்கள் ரொம்ப அதிகம். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கர்னல் பிளேஸினுடைய அட்டுழியங்கள் ரொம்ப அதிகம். அன்றைக்கி செங்கற்பட்டு மாவட்டம் தலைமையகம் பார்த்திங்கன்னா கருங்குழின்னு இருக்குங்க. இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம், கருங்குழி கிராமம். மதுராந்தகத்தை ரொம்ப பெருசாக எடுக்க மாட்டாங்க. கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் கருங்குழி தான். இப்போ கூட ஒரு பெரிய பங்களா இருக்குது, பிளேஸ் இருக்கிற பங்களான்னு தான் பேர். அது கலங்கல், மதுராந்தகம் ஏரி கலங்கல் பக்கத்துலேயே இருக்கும் அந்த பங்களா. இவன் இந்த கட்டாதவங்க நாட்டாண்மையெல்லாம் இருக்காங்க பாருங்கள், சவுக்காலேயே அடிச்சிருக்கிறான். இதை 10 பேர் எதிர்க்கு அடிச்சிருக்கிறான். இவர் தான் அதுக்கு காரணம் சொல்லிவிட்டு. அப்போது அத்தனை பேரும் அந்த புளியா மரத்தில் தற்கொலை பண்ணிக்கினவங்களும் உண்டு. அந்த ஏரி பெரிய ஏரி கலங்கல், அதில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கினவங்களாம் உண்டு. இப்படி தான் அதை உடைக்கிறான். அப்படி இருந்தால் அவங்க மனசில் ரொம்ப எழுச்சி, இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை எப்படியாவது கொண்டுடணுன்ற ஒரு எண்ணம். அப்போது இந்த சதி திட்டம் தீட்டுறாங்க அங்கே மக்கள். சதி திட்டம் தீட்டுறப்போ எங்கள் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மதுராந்தகம் பகுதியில் வன்னியர்கள் அதிகமான பகுதி. சதி திட்டம் தீட்டுறாங்க. எப்படியோ உளவு முறையில் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம், தெரிஞ்சு போச்சு. அப்போது அங்கே ஒரு ராமர் கோயில், அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய ஏதோ சில பொருட்களாக இவன் எடுத்துகிட்டு போயிட்டான் அங்கே ஏரியை கட்டுறேன் அதை கட்டுறேன் அப்படின்னுட்டு. இவனுக்கு இந்த சதி திட்டம் தெரிஞ்ச பிறகு இவனுக்கு சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை. சொல்லிட்ட பிறகு
உடனடியாக என்ன பண்ணுறான், இரவில் வரான் இல்லைங்களா, அன்றைய போக்குவரத்து இரவில் ஏரியை பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டு ராமர் தெரிஞ்சார் அப்படின்னு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களா இந்த விஷயங்களை? இப்போ மதுராந்தகத்தில் ஏரி காத்த ராமர்னு பேர் இருக்குது இல்லைங்களா, தெரிஞ்சாருன்னு சொல்லிட்ட உடனே மக்களுக்கு ஒரு எண்ணம், ராமர் தெரிஞ்சிட்டாருன்னு அவன் காலில் விடுறாங்க, கழுவில் இதில் விடுறாங்க. அவன் தப்பிக்கிறதுக்கு வேறு வழி. உடனடியாக என்ன பண்ணுறான், அந்த கோயிலை கட்டுறான். ஒரு அசாசினேஷன் கான்ஸ்பைரசி அங்கே அன்றைக்கி நடக்குது, அவனை கொண்டுடுவோன்னு. அவன் அவ்வளோ பெரிய கொடுங்கோலன். அப்போது இதை பார்த்தோன்னே கோயிலை கட்டிடுறாங்க. இப்போ கூட எங்கள் ராமர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏரி காத்த ராமர் அப்படின்வாங்க. ஐயர் அங்கே உள்ளே போனால் கற்பூர ஆரத்தி எடுத்தாருன்னா ராமர் தெரிஞ்சார், கர்னர் பிளேஸுக்கு காட்சி கொடுத்தாரு, ஜனகவதி தாயார் சன்னதி அங்கே தான் கட்டணும், அவர் தான் கட்டி கொடுத்தாரு அப்படின்வாங்க. அதனுடைய மறுபக்கம் பார்த்தா இது தான் எதுங்க, அதை என்ன சொல்கிறாங்க, இந்த சரித்திர வரலாற்று ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் உண்மையிலே ராமர் தெரிஞ்சிருந்தால் அன்னர் கர்னல் பிளேஸை மன்னிக்க மாட்டார் அப்படின்றது தான். ஏன்னா அவ்வளோ பெரிய கொடுங்கோலன், உண்மையிலே ராமர் அவருக்கு தெரிஞ்சிருந்தா, ஏன்னா மக்களுடைய எண்ணங்கள் ராமர் மேலே ரொம்ப பக்தி, அந்த பக்தியிலே ராமர் உண்மையிலே தெரிஞ்சிருந்தாருன்னா அவனை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய இங்கே ஊழல் பண்ணவன் யாருங்க, கர்னல் பிளேஸ் வந்து பெரிய ஊழல் பண்ணவன். தாமஸ் மன்ரோ வந்து பட்டா போட்டு கொடுத்தான், அவன் மேலேயும் சில ஊழல்கள் இருந்தது. இப்போ இந்த இவன் மேலே நிறைய பெட்டிஷன் போயிட்டே இருக்குது. யார் மேலே, அன்றைய காலகட்டங்களில் இங்கிலாண்டுக்கு பெட்டிஷன் போயிட்டே இருக்குது. அப்போ இவன் கம்பெனி கலெக்டராக தான் இருக்கான் இல்லைங்களா, கிழக்கிந்திய கம்பெனியாக தான் இருக்குது. உங்களுக்கு நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துக்கலை. அப்போது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம பார்லிமெண்ட்டுன்னுவோங்க, இங்கிலாண்டில் இப்போ கூட ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ன்னு தான் பேர். மேலே வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ன்னு போயிடுவாங்க, கீழே தான் ஹவுஸ் ஆஃப் லாயர் ஹவுஸ்ன்னுவாங்க, பொதுவாக சேர்த்தா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ன்னுவாங்க, அது பார்லிமெண்ட் அது. அப்போது இந்த கர்னல் பிளேஸினுடைய ஊழலை அங்கே வைக்கிறாங்க. யாரை வைக்கிறாங்க, ஊழல் விஷயத்தை அங்கே பேசுகிறப்போ இவனை இங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க இந்தியாவிலேருந்து கூப்பிட்டோன்னே அங்கே போய் எம்பிகள்கிட்ட லாபி பண்ணுறான், இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு வேண்டி கையூட்டுகள் அவங்களுக்கு கொடுக்குறான். எதுங்க, கையூட்டுகளை கொடுக்குறப்போ சில பேர் வாங்குகிறான், சில பேர் வாங்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே பார்லிமெண்ட்டில் இவனுக்கு தண்டனை கொடுக்காம கண்டிக்கிறாங்க. ரெப்ரமேண்ட் பண்ணுறது இல்லைங்களா, பனிஷ் பண்ணுறது வேறு, ரெப்ரமேண்ட் பண்ணுறது. இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ணாதியா, தப்பு பண்ணியிருக்க, இனிமேல் இந்த தப்பு பண்ணிங்கன்னா உனக்கு தண்டனை கொடுத்துருவோம், இதான் ஃபஸ்ட்டு வார்னிங்கன்றாங்க பாருங்க, ரெப்ரமேண்டுன்னு பேர். அந்த ரெப்ரமேண்ட் பண்ணுறாங்க. இவன் வெளியே வந்துடுறான், அதுலேருந்து தப்பிச்சுட்டு வந்துடுறான். ஆனால் அந்த மனசாட்சி அவனை விட்டு போகலை. அவன் இது வந்த உடனே 3வது மாதமே தற்கொலை பண்ணிக்கிறான். நிறைய பேர் இந்த கர்னல் பிளேஸுடைய மறுபக்கம் இதெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் அவனுடைய டெத் நோட்டில் அவனுடைய மரண இதில் எழுதி வைக்கிறான், நான் இந்தியாவில் நிறைய உழவர்களெல்லாம் நிறைய இது பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் ஆவணங்கள், இதெல்லாம் பண்ணிட்டேன், கொடுங்கொன்மை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறான். இது முதல்ல இது கிளைவ் அங்கே என்ன பண்ணுறான், இந்த 24 பர்கானாவை வாங்கிட்டான் பாருங்கள், வளமான ஏரியா. அவன் மேலே நிறைய ஊழல் இல்லைங்களா, அவன் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு கூட வர்றப்போ அவன் ஒரு வீட்டில் திருடிட்டவன். யாருங்க, நிறைய பேருக்கு அது தெரியல. ராபர்ட் கிளைவ் ஒரு வீட்டில் திருடிட்ட குற்றத்துக்காக கப்பல் இந்த கட்டுமரங்களை தான் வருவாங்க இல்லைங்களா, கட்டுமரங்களை ஒரு 10 கட்டுமரங்களை கட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு வருவாங்க. அப்போ இவனை ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. இவன் ஒரு மூட்டை தூக்கினா அங்கே சமையல் கமையல் பண்ணுறப்போ கூட இருப்பான். இவன் எப்படியாவது ஒழிஞ்சு போட்டோம் அப்படின்னு தான் அனுப்புனாங்க. ஒரு ஆரம்ப கல்வி தான் அவன் படித்தவன். இங்கே இந்தியாவுக்கு வரான், ஒரு இதுபோல் சின்ன வேலைகளை செய்துட்ருக்கிறான். அன்றைக்கி அந்த கிழக்கிந்திய கம்பெனியில் அவங்க தான் படை சோல்ஜருங்க. அதுலேயே இவன் ஒரு கெட்டிக்காரத்தனமாக வந்து எழுத்தராக இருக்கிறான், கிளார்க்காக இருந்து அப்புறம் இந்த 24 பர்கானாவை வாங்குகிறான், இந்தியாவில் கவர்னர் ஆகிறான் இல்லைங்களா. இன்றைய அரசியல் எப்படி இருந்ததோ அப்படி தான் அன்றைக்கி கவர்னர் ஆகிறான். அவனும் இந்த தப்பெல்லாம் நிறைய பண்ணவன். கர்னல் பிளேஸும் ராபர்ட் கிளைவும், கர்னல் பிளேஸ் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து 2 அரசர்களை பிரித்தவன், பிரித்தாளும் கொள்கை.
இங்கே கிராமத்தையே பிரித்தாளும் கொள்கை வந்து கர்னல் பிளேஸ் எடுத்துக்கிட்டவன் இந்த விஷயத்தை. இவனும் அங்கே போய் தற்கொலை பண்ணிக்கிறான். ராபர்ட் கிளைவ் இருக்கிறான் பாருங்க, ராபர்ட் கிளைவும் போய் அங்கே கத்தியாலேயே குத்திக்கிறான். இதுதான் இது. ராபர்ட் கிளைவ் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க இல்லைங்களா, வரலாற்றில் ஒரு பக்கம் பேசுவாங்க, வரலாற்றினுடைய மறுபக்கம் ஆய்வாளர்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்கங்க. மனநிலையே பாதிச்சு தான். ஆமாம் ஆமாம். அவனும் என்ன பண்ணுறான், ராபர்ட் கிளைவ் இவன் அதை பார்க்கல, கர்னல் பிளேஸ். ராபர்ட் கிளைவ் அங்கே போயிட்டு அங்கே நடுவில் எம்பி ஆகணும்னு பார்க்குறான். எப்படிங்க, அங்கே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் தானே ஒரு எம்பி ஆகிடணும்னு பார்க்குறான். அதுக்கு விலை கொடுத்து வாங்க பல விஷயங்களை எடுக்கிறான், ஆக முடியல. இங்கே கூட இப்படி தானே, இந்த அரங்கத்திலலாம் பேசலாம். இங்கே கூட பாருங்கள், இந்த இருக்கிற எம்பிங்கெல்லாம் மக்கள் சார்ந்த எம்பிக்கள் கிடையாது. ஏதோ சாராய தன்னுடைய ஆலைகளை பாதுகாக்கிறதுக்கு, சுரங்கங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லைங்களா, அங்கே தானே இருக்காங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதே தான் அன்றைக்கி அங்கே நடந்துருந்தது. அங்கே ராபர்ட் கிளைவ் வந்து ஆக முடியல, அவனாலே ஆக முடியல. அவன் அப்போ தான் தற்கொலை பண்ணிக்கிறான். ஆனால் இவன் காசு கொடுத்ததுக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க இவனுக்கு ஆதரவாக. அப்போ இவன் மேலே குற்றச்சாட்டுகள், பலமான குற்றச்சாட்டுகள் ராபர்ட் கிளைவுக்கு. ராபர்ட் கிளைவ் வந்து அப்போ 30 பவுண்டு தான் அவனுக்கு முதல் சம்பளம். யாருக்குங்க, இந்தியாவுக்கு வர சொல்ல. ஒரு எழுத்தராக இருக்கிறான், எழுத்தர். அந்த கிழக்கத்திய கம்பெனியில் எழுத்தர். முதல்ல ஒரு மூட்டை தூக்கிட்டு வந்தவன் அந்த கட்டுமரத்தில், அப்புறமா அந்த இராணுவத்தில் ஒரு இதுவாக இருந்தவன், சோல்ஜராக இருந்தவன். அப்புறம் பார்த்திங்கன்னா இவன் ஒரு எழுத்தர் அப்போ 30 அப்போ பவுண்டுன்னுவாங்க, 30 பவுண்டு தான் சம்பளம். அப்புறமா கவர்னராக போகிறாங்க. திரும்பி போகிறப்போ அவனுடைய சொத்து எப்படின்னா, இங்கிலாந்து ராணி இருக்காங்க பாருங்கள், ராணியுடைய சொத்து மதிப்பில் 1/4 பங்கு அவனுடைய பணக்காரன் அங்கே இருக்கான், நிலக்கணக்கில் வாங்கி. அப்போ என்ன நினைக்கிறாங்க, இவனுக்கு இந்த காசு எங்கேருந்து வந்தது? இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் இதெல்லாம் தான் வந்தது இல்லைங்களா, நிலத்தில் இதிலெல்லாம் வந்தது. அப்போது பெரிய பெரிய எழுச்சி அங்கே நடக்குது, இங்கிலாந்துலேயும் எழுச்சி நடக்குது. இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எடுனா கிழக்கிந்திய கம்பெனி வந்தான், சுதந்திர போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து கம்பெனி ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இங்கே வந்தான். இந்த பெரிய புரட்சி அங்கே நடக்கிறப்போ இவன் பார்லிமெண்ட்லேருந்து தப்பிச்சிட்டா கூட இவனுக்கும் கண்டனம் இதில் ரெப்பரமெண்ட் தான். லாபி, பெரிய லாபி. அன்றைக்கே வெளியே வந்துட்ட பிறகு அங்கே பெரிய இது நடக்குது. இவன் இவ்வளோ சொத்துக்கு சொந்த காரணமாமே, இவனை எப்படி ஏற்றுக்க முடியும்? இது போல் கம்பெனியெல்லாம் இந்தியாவுக்கு அனுப்பிச்சதால் தானே கெட்ட பேர், அப்படி இப்படின்னு அங்கே பேச ஆரம்பித்தாங்க. பேசுகிறப்ப தான் அங்கே தான் அன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமர், அன்றைக்கி அங்கே பிரைம் மினிஸ்டர் வில்லியம் பிட்ஸ்ன்னு பேர், பிட்ஸ் இண்டியா ஆக்டுன்னு பேர். 1773 வருங்க பிட்ஸ் இண்டியா ஆக்ட். இதுக்கு உடனடியாக என்ன பண்ணாங்க, இந்திய வணிகத்தை அரசாங்கமும் ஒரு பார்வை பார்க்கணுன்னு கொண்டுட்டு வந்தவங்க இல்லைங்களா. பிட்ஸ் இண்டியா ஆக்டுன்னு பேர் அதுக்கு. பிட்ஸ் இண்டியா ஆக்டுக்கு அப்புறம் மறுபடியும் பிட்ஸ் இண்டியா ரெகுலேட்டிங் ஆக்டுன்னு ஒன்று வந்தது. அப்போ தான் என்ன கம்பெனிக்காரனாக இருந்தாலும் இவங்க அதிகாரிகள் பக்கம் இருந்தாலும் அந்த கவர்னரை நாம தான் நியமிக்கணும் அப்படின்னாங்க. முதல்ல கவர்னர்னு பேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ்ராயல்னு பேருங்க. 2 பேர் படிச்சிருப்பீங்க சரித்திரத்தில் இல்லைங்களா. லார்ட் கேனிங்கை பற்றி பேசியிருப்பீங்க, டெலௌசி காலத்து இந்தியாவை பற்றி பேசியிருப்பீங்க, ரிப்பன் பிரபுவை பற்றி பேசியிருப்போம் இல்லைங்களா. அப்போது வைஸ்ராயல் பேர், ராயெல்லாம் அரசுன்னு அர்த்தம் இல்லையா. வைஸ்ராயல்லாம் இங்கே வர்றவங்க இல்லைங்களா. அவன் வச்சுட்டு கவர்னர்னு இருந்தான். இவங்க பேர் வைஸ்ராயல்னு பேர். அப்போ தான் நமக்கு சில மாற்றங்கள்லாம் நடந்தது, சில நல்ல மாற்றங்களும் நமக்கு நடந்தது. அப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுறது இருந்தது இல்லைங்களா. உடன்கட்டை இருந்தப்போ தான் இங்கே ராஜா ராம்மோகன் ராய் போட்டவங்களாம் எதிர்த்தாங்க. அப்போது அங்கே லார்டு பெண்டிங்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் கூட இருந்தார். அதெல்லாம் இது பண்ணாங்க, சில முடிவுகளை எடுக்க முடிஞ்சது இல்லைங்களா. இது சமூக நிகழ்வுகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்கள் இதெல்லாம். அப்போது இதில் வரப்போ தான் நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு இது ஒரு நன்மையான இது. ஒரு பெண் வந்து சதி ஏறுறதுன்றது ஒரு சமூகத்தினுடைய கொடுங்கோன்மை இது இல்லைங்களா, கொடுங்கோன்மை. இதுக்கெல்லாம் பெரிய இதை எடுத்தாங்க. கிழக்கிந்திய கம்பெனி இருந்தால் எடுத்திருக்க மாட்டாங்க. இந்த வைஸ்ராயல் பீரியடில் தான் இது நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 100 வைஸ்ராயலில் போட்டாங்க. வைஸ்ராயல் போட்ட உடனே
நம்ம இந்தியாவில் சுதந்திரம் அடையிறப்போ 300 சுதேச சமஸ்தானங்கள்லாம் சொன்னோம். ஆனால் இந்தியா பார்த்தா 500 சுதேச சமஸ்தானங்கள் இல்லைங்களா? 500 சுதேச சமஸ்தானங்கள். அதில் ஒரு 4-5 பேர் போயிட்டது போக எது போயிடுது? வெஸ்ட் பெங்கால் போயிடுது, சென்னையில் ஒரு பகுதி போயிடுது இல்லைங்களா? சென்னையை தான் பிடித்தான் அவன். சென்னையில் ஒரு பகுதி போயிடுது, சூரத்தில் ஒரு பகுதி போயிடுது. இங்கே அதிகமாக இருந்தது நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா திருவாங்கூர் மகாராஜா, இது புதுக்கோட்டை மகாராஜா இருந்தார், எட்டயபுரம் மகாராஜா இருந்தார், சிவகங்கை மகாராஜா இருந்தார், நிறைய இருந்தாங்க இல்லைங்களா? நிறைய சமஸ்தானங்கள்லாம் இருந்தது. அப்போது சுதந்திரம் விட்டு போகிறப்போ 300 சுதேச சமஸ்தானங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்தது. அது பிரிட்டிஷ் காலத்து இந்தியா, சுதேச காலத்து இந்தியான்னு ஒன்று சொன்னான் இல்லைங்களா? நான் உங்ககிட்டேருந்து பிடிச்சதை திருப்பி கொடுத்துட்றேன், வெள்ளக்கார மன்னர்கள் இருக்குது, உங்கள் சௌகரியம் அவங்க சௌகரியம் அப்படின்ட்டான். அது வல்லபாய் பட்டேல் போன்றவங்களாம் நிறைய அது முயற்சிகள் பண்ணாங்க. இது நடுவில் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு தவறு ஒன்று என்னென்னா, இந்த நிலத்து மேலே ஆதிக்கம் செலுத்தணுன்றது அவனுக்கு ஒரு எண்ணம். அப்போ என்னாச்சு, ஒரு சுதேச சமஸ்தானத்தில் ஒரு மன்னர் சமஸ்தானத்தில் ஆண் வாரிசு இருக்காதுங்க. ஆண் வாரிசு இல்லாமல் போயிட்டால் பெண் வாரிசு இருக்கும், ஆண் இருக்க மாட்டான். அப்போது பெண் வாரிசு இல்லாமல் இருந்தால் அந்த அந்த நாடையே அவன் எடுத்துக்கிற அப்படி கொண்டுட்டு வந்தான். டெல்லௌசி, லார்டு டெல்லௌசி காலத்து இந்தியா அப்படி தான். லார்ட் டெல்லௌசி எடுத்துக்கிட்டான். அப்போது அதை எதிர்த்தவங்க அங்கே ஜான்சி ராணி எதிர்த்தாங்க. ஜான்சி ஸ்டேட், அது ஜான்சின்னு ஒரு ஸ்டேட்டு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வேலு நாச்சியார் எடுத்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சு, வேலு நாச்சியார் எடுத்தாங்க. பெரிய பெரிய இது நடத்துனாங்க. ஏன்னா எனக்கு வாரிசு இல்லைன்னா நீ என்ன அதை எடுக்க, அது ஒரு டைரானிக்கல் ஆட்டிடியூட் இல்லைங்களா? அது மாதிரின விஷயம். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்த பிரச்சனையெல்லாம் அன்றைக்கி போச்சு. அப்புறமா பார்த்து எல்லாம் நிலத்தை சார்ந்த போர் தான் இதெல்லாம் இல்லைங்களா? நிலத்தை சார்ந்த சட்டப்போர்கள் இதெல்லாம். அப்போது பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் இந்த விஷயம் போச்சு. விஷயம் போன உடனே அவங்க தான் கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. இது நடுவில் பின்னாடி என்ன ஒன்று நடந்ததுன்னா, தென்னாட்டில் இந்த தென்பாண்டிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, இங்கே ஜாகீரனும் அங்கே பாளையங்கள் இல்லைங்களா? இங்கே ஜாகீரனும் எங்கள் பகுதியில், அங்கே பாளையங்கள், பாளையங்கள். இந்த பாளையங்கள் இத்தனை பாளையம் அத்தனை பாளையம்னு நிறைய பாளையங்கள் உண்டு. ஒரு பாளையத்தினுடைய மன்னர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்போது அவனுக்கு என்னென்னா, நவாப்புக்கு இவன் கிஸ்தி கட்டிக்கிட்டு இருந்தான். யாருங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன். டெல்லி சுல்தானா ஆட்சி எங்கே நடக்கு, மாலிகாப்பூர் இது வரைக்கும் பிடிச்சிட்டான் இல்லைங்களா? மாலிகாப்பூர் இது வரைக்கும் பிடிச்சிட்டான். அப்போது இந்த கிஸ்தியை அவன் கட்ட மறுக்கிறான். யாருங்க? அவங்ககிட்டருந்து இவன் வாங்கிட்டான். கவுல் வாங்கிறதுன்னு பேர். கவுல்லாம் எழுதி வாங்கிறதுன்னு அர்த்தம். கவுல் வாங்கிட்ட பிறகு இதை கட்ட மறுக்கிறான். அது சினிமாவுடைய வீர வசனம் விடுங்க இல்லைங்களா? அது ஒரு இதுக்காக எழுதுறது. அப்போது எனக்கு ஏன் நான் அவங்ககிட்ட கிஸ்தி கட்டுறேன்னா, அவன் எனக்கு மேலே ஹைரார்கி, அவனுக்கு நான் கட்டிகிட்டு இருந்தேன்னா ஒரு இதில் கட்டிக்கிட்டு இருந்தேன், நான் இனிமேல் கட்ட முடியாது, என் நாடு என்னுடைய இது அப்படின்ட்டு. அதுக்கு அதை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் இந்த நிலத்தினுடைய இது மேலே தான் இதெல்லாம் நிறைய வந்தது இல்லைங்களா? நிறைய வந்தது. ஏன்னா இயற்கை விவசாயம்னா, நான் எதுக்கு எவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இந்த பற்றையில் இயற்கை விவசாயம்னா ரசாயன உரங்களோட நிறுத்துறதோட இயற்கை விவசாயம் இல்லை. நம்ம வேளாண்னுடைய சமூக அவலங்கள் என்ன நடந்தது இந்திய வரலாறுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொன்னால் தான் இது புரியும் நமக்குன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். அப்போது இதெல்லாம் கொண்டுகிட்டே வந்தாங்க. அப்புறமா 1858 வேலூரில் ஒரு பெரிய புரட்சி நடக்குது இல்லைங்களா? சிப்பாய் கழகம். அவனுக்கு கழகம்னு சொல்கிறோம், நமக்கு புரட்சி சொல்கிறோம் இல்லைங்களா? அவன் சிப்பாய் முட்னின்றான், அவன் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது மத ரீதியான பல பிரச்சனைகள், அந்த தோட்டாக்களை கொழுப்பு கலக்கிறது, அது ஒரு சமூகம் அதை எதிர்க்கிறது. பெரிய வேலூர் கழகம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் பெரிய தீராத தலைவலி இன்றைக்கி. அப்போ தான் அந்த முடி க்ரௌனுன்னுவாங்க, முடி நேரடியாக இந்தியாவுடைய விஷயத்தை கையில் எடுக்கிறப்போ டைரெக்டாக கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்ட பிறகு தான் அப்போது இவங்கள எப்படி ஆள்றதுன்ற ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்களா? நம்மளை ஆண்டாக்கணும் இல்லைங்களா? நம்மளை ஆண்டாக்கணும். ஆங்கிலம் அவங்கக்கிட்ட தான் மொழியாக இருந்தது, நமக்கு தொடர்பு மொழியாக இல்லை. அது யாரும் சாதாரணமானவன் அந்த மொழியை படிக்கலை இல்லைங்களா? சாதாரணமானவன் அந்த மொழி யாரும் படிக்கலை ஆங்கிலத்தை.
அப்போது படிக்கலைன்னா அதுக்கு முன்னாடி அவனுக்கு சில விஷயங்கள் எப்படி தெரிஞ்சுதுன்னா அவனோட பழகிறப்பவே அந்த பழக்கத்துக்கு கீழே மொழியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவனுக்கு தான் துபாஷின்னு பேர். தோன்னுவாங்க, தோபாஷி, துபாஷின்னு மருவி வர சொல்லுது. தோபாஷி ஏக் தோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. 2 பாஷை அவனுக்கு. இங்கே வந்தீங்கன்னா தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். ஆந்திராவில் அது ஒரு துபாஷி இருந்தான்னா தெலுங்கும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். பெங்காலியில் பெங்காலியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். அங்கே தோபாஷின்னு பேர். அந்த தோபாஷிகள்கிட்ட இருந்தது தான் நமக்கு ஆங்கில கல்வி வருது. அறிவுன்றதை விட கல்வி வருது. அப்போது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இவங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறான். யாருங்க அங்கே எதிர்கட்சி தலைவர், பிரதான எதிர்கட்சி தலைவர் வந்து மெக்கலாய், லார்டு மெக்கலாய் தான் இதை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் என்ன ஒன்றுமும் அறிவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்தியாவில் அப்போ கூட சில ஆய்வு கமிட்டியெல்லாம் இந்தியாவுக்கு வந்தது, நடுவில் அனுப்பிச்சாங்க. இந்தியாவில் பஞ்சம் பட்டினிலாம் இருக்க போகுது, என்ன இதில் விவசாயம் எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறப்போ அலெக்சாண்டர் வால்கர்ன்றவர் தான் வரார். அலெக்சாண்டர் வால்கர் இங்கே இந்தியாவை வந்து பார்த்துட்டு அப்போ தான் இந்தியாவிலெல்லாம் வளமாக இருக்கிறாங்க விவசாயிகள்லாம், நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, அவங்கக்கிட்ட தான் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு வால்கர் ரிப்போர்ட், அருமையான ரிப்போர்ட் வால்கர் ரிப்போர்ட். பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், அந்த பார்லிமெண்ட்டுன்றோம், அங்கே ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் அங்கே வைக்கிறப்போ முன்னாடி அந்த செக்ரட்டேரியட்டுக்கு போகுது இல்லைங்களா, இந்தியன் ஆஃபீஸுன்னு பேர் அதுக்கு. செக்ரட்டேரியட்டுக்கு போனோடனே பார்க்குறாங்க. பார்த்த உடனே நமக்கு சாதகமானது தீர்ப்பு இல்லை அது இல்லைங்களா. அந்த ஆய்வு கமிட்டி இல்லை. கமிட்டி இல்லாதால் தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ அரசியல்வாதி எப்படியோ தனக்கு சாதகமாக இல்லைன்னா அந்த தீர்ப்பு சட்டமன்றத்தில் வைக்க மாட்டாங்க தெரியுங்களா, இல்லை பாராளுமன்றத்தில் கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னு எதிர்கட்சி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, மொழியாக்கம் பண்ணுறோம் அடுத்த மன்றத்தில் வைக்கிறோன்னுவாங்க இல்லைங்களா. மொழியாக்கம், தமிழ் மொழியாக்கம் பண்ணுறோம், அடுத்த அங்கே ஹிந்தி மொழியாக்கம் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா அது சாதகமாக இருக்காது. அந்த தீர்ப்பு கிடப்பிலேயே இருந்தது. அந்த தீர்ப்பு, அந்த ஆய்வு அலெக்சாண்டர் வால்கர் ரிப்போர்ட் கிடப்பிலேயே இருந்தது நமக்கு. அப்போ தான் இதை நிறைய பேர் பார்க்காதீங்க, இது ரொம்ப விரிவான அறிக்கை, ஒரு குறிப்பிட்டவங்க பாருங்கள் அப்படின்னோடவுக்கு ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டின்னு பேருங்க. ஜாயிண்ட் செலக்ட் அந்த சில முக்கியமான எம்பிகளை போட்டுருவாங்க இல்லைங்களா. இது ஒரு சட்ட சிக்கலான பரிந்துரை, இதை பாருங்கள் அப்புறமா பார்லிமெண்ட்டில் நீங்கள் வைங்க அப்படின்ட்டு. அதில் தான் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவன் லார்டு மெக்கலாய். மெக்கலாய் வந்து லார்டுன்னு சொல்கிறது பழக்கத்துக்கு வந்துட்டு இல்லையா, அவன் லார்டெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது தான் இப்போ இல்லைங்களா. அவன் முழு பேர் பிரிங்டன் மெக்கலாயின்னு பேர். அவன் வந்து இங்கே பார்க்குறாங்க. அதில் மெக்கலாய் ஒரு மெம்பராக இருக்கிறான். இந்தியாவுடைய அரசியல் இதை தனியாக எழுதினவன். அவன் பேர் வில்லியம் பில்ஃபோர்ட்ஸ்னு பேர். ஃபஸ்ட்டு நமக்கு இந்திய வரலாறு அவன் பார்வையில் எழுதினவன் வில்லியம் பில்ஃபோர்ட்ஸ். அவன் ஒரு எம்பி. அப்புறமா பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் சிறந்தது ஒருத்தன் இருந்தான், ஜான் சுரத் மில்லுன்னு பேர். அவங்களாம் 3 பேர் ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டியில் இருக்கிறாங்க. அப்போது பேசுகிறப்போ என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை நம்ம 3 பேரும் மாற்றிடலாம். எந்த 3 பேரும் மாற்றிடலாம், இவங்க இந்த 3 பேரும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க, ஆளுங்கட்சி எம்பியும் இருப்பாங்க, மாற்றிடலாம் அப்படின்னு. மறுபடியும் பார்லிமெண்ட்டில் பேசுகிறப்போ நீங்கள் ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டியில் நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவை போய் நாங்கள் பார்க்கணும் அப்படின்றான். இந்தியாவை அனுப்புகிறாங்க. இப்போ கமிட்டி போய் பார்க்க பாருங்கள், பார்லிமெண்ட்ரி கமிட்டி, அசம்பிளி கமிட்டியெல்லாம், எஸ்டிமேட் கமிட்டியெல்லாம் வரும். அப்போது இந்த கமிட்டி வந்து இங்கே பார்க்குது. பார்த்த உடனே வளமான ஏரியான்னு நல்லா தெரியுது அவங்களுக்கு. இருந்தாலும் அங்கே போயிட்டு என்ன சொல்கிறானுங்க, நல்ல ஏரியா, நம்ம ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் சொல்கிறபடி செய்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டா. அவங்களுக்கு ஒரு ஆங்கில கல்வியை கொடுத்துட்டோம்னா அவன் நமக்கு குமஸ்தாவாக இருப்பான் இல்லைங்களா. குமஸ்தாவாக இருப்பான். தோல் தான் கருப்பாக இருக்கும், நம்மளாம் கருப்பு தானே, கருப்பாக இருக்கும். ஆனால் குணங்கள்லாம் நம்ம குணம் வந்துடும் அவனுக்கு. யாருக்கு வந்துடும், இந்தியாவுக்கு வந்துடும். அப்படின்னு தான் ஆங்கில கல்வி நமக்கு வந்தது இல்லைங்களா. ஆங்கில கல்வி நமக்கு வந்தது. ஆங்கில கல்வி நமக்கு வர்றப்போ தான் நிறைய பேர் நம்மளவங்க படித்தாங்க இல்லைங்களா, படித்தாங்க, ஆங்கிலம் படித்தாங்க. அதில் அது சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு எதிர்ப்பாகவும் அமைஞ்சுது. ஏன்னா அந்த ஆங்கிலம் படித்ததால் நாங்களே இந்த நாடு எங்களுது அது எதுன்னு காந்தி கேட்டார், நவ்ரோஜி கேட்டான், கோக்லே கேட்டார், நிறைய பேர் கேட்டாங்க இல்லைங்களா. நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த ஆங்கில கல்வி இருந்ததால் அவங்களுக்கு ஃபயர் பிராண்ட், ஒரு தீப்பொறி போல் இருந்தவங்க அவங்க நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அன்றைக்கி 1858 தான் க்ரௌன் எடுத்துக்கிச்சு, நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்ட பிறகு தான்
நமக்கு ஒரு சட்டம் வேணும். அப்போ தான் இந்தியன் பீனல் கோடு உள்ளே வந்தது. இந்தியன் பீனல் கோடை போட்டது இந்த 3 பேர் தான் இல்லைங்களா. இந்த 3 பேர்கிட்ட தான் கொடுத்தது அன்றைக்கி ஆளும் அரசு. மெக்கலாய் தான் இந்தியன் பீனல் கோடு, இந்தியன் சிவில் ப்ரொசீஜர் கோடு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸு இல்லைங்களா, பதிவாளர் அலுவலகம் தான். அதுக்கு முன்னே பதிவாளர் அலுவலகமே கிடையாது. ஒரு பேப்பரில் எழுதி பாலும் பழமும் சாப்பிட்ட பெரியோர்கள் முன்னிலையில் இந்த கலசப்பாக்கம் கிராம சபையினரெலாம் இப்போ கோட்டுற கிராம சபை இல்லைங்க. கிராமத்தில் இதுபோல் ஒரு கோயிலில் அமாவாசை நிற்கூடுவான். கிராம சபையினால் இன்னாருடைய நிலம் இன்னாருடைக்கு எழுத கொடுக்கப்பட்டது, பாலும் பழமும் சாப்பிட்ட முன்னிலைன்னா நான் சத்தியம்னு அர்த்தம் இல்லைங்களா. முன்னிலை அப்படி தான் அந்த சீட் இருக்கும். குறிச்சிட்டு எழுதி கொடுக்கப்பட்டது அப்படி. இதை பத்திரமா வச்சுருப்பான். ஜெராக்ஸ் காப்பிலாம் இருக்காது இல்லைங்களா. இதை மறுபடியும் அந்த நிலத்தை இன்னொருத்தக்கிட்ட விற்கிறோன்னா அந்த கிராம சபையை கூட்டி தான் அந்த நிலத்தை விற்க முடியும். பாலும் பழமும் சாப்பிட்ட பெரியோர்கள் முன்னிலையில் இந்த தேதி இந்த இது இன்னாருக்கு கொடுக்கப்பட்டது, நாட்டாண்மை முன்னிலையில் இந்த அம்மன் கோயில் முன்னிலையில் சூர்யால் சந்திரால் இருக்கிற வரைக்கும் இந்த நிலத்தை தற்காலிகமாக இவர் அனுபவிக்க வேண்டியது இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது வந்தது. அப்புறம் 1858 தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்தது இல்லைங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வந்தது. பதிவு பண்ணோம், நம்ம நிலங்களெல்லாம் பதிவு பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷன் வந்தது. அதே மாதிரி காவல் நிலையம் கிடையாது. 1858 தான் காவல் நிலையம் வந்தது. 1958 தான் நூற்றாண்டு விழாவே கொண்டாடினாங்க. இந்த 58 தான் காவல் நிலையம்னு வந்தது இந்தியாவில். அதுக்கு முன்னாடி கட்டுப்பாடான சமூகம், வேளாண்மை சார்ந்த சமூகம், 99 மக்கள் வேளாண்மை சார்ந்த சமூகம். அப்படி இருந்த நம்ம சமூகம் இன்றைக்கி பல பிரச்சனைகள், தொழில் பல பிரச்சனைகள், உலகளாவிய பிரச்சனைகள், நமக்கு உலகமயமாக்குதல்னு ஒரு தாக்குதல் நமக்கு வந்தது. வேளாண்மையினால் பசுமை புரட்சி ஒரு அறிவியல், தவறான அறிவியல் தொழில்நுட்பம் அது இல்லைங்களா. அறிவியலை வரவேற்கலாம், ஆனால் தவறான அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு வந்தது. நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். அதனுடைய விளைவுகளை நம்ம பார்க்குறோம். இப்போ எதிர்காலத்தில் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தான் அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலாக இருக்குது இல்லைங்களா. இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள், எந்த ஆட்சியாளர், ஒரு குறிப்பிட்ட கட்சியை வரைக்கும் நான் பேசலை, எந்த ஆட்சியாளர்களும், ஏன்னா இது மக்கள் சார்ந்த அரசு இல்லைங்களா. மக்களை சார்ந்த அரசு. உங்களை எம்எல்ஏ ஆக்கிடுறாங்க, பாப்புலர் சப்போர்ட்டுன்னு பேர் இருக்குது இல்லைங்களா. ஏதோ ஒரு சூழ்நிலை எம்எல்ஏ ஆகிட்டீங்க. இப்போ காலகட்டங்களில் காசு கொடுத்து ஆக்கினீங்களா என்ன ஆக்கினீங்களா அது வேறு. எம்எல்ஏ ஆக்கிறீங்க. 10 எம்எல்ஏ உள்ளே போய் அங்கே இருக்கிறப்போ ஒரு மசோதா உள்ளே வருது இல்லைங்களா. வரைவு, சட்ட வரைவு முதல்ல வருது. உள்ளே வரப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில வரைவுகள் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்த வரைவுகள் இருக்கும். டெக்னிக்கல் பில்ஸ் ஆர் ஹைலி டெக்னிக்கல்ஸ் இல்லைங்களா. சிலது பாப்புலர் பில்ஸ் இருக்கும். இது வரப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடைசி நின்று தான் அதை அந்த அமைச்சர் அதை இது பண்ணுவார் இல்லைங்களா. சபை முடிகிறப்ப தான் பண்ணுவார். பாருங்கள், அர்ஜென்ட்டாக அந்த பில்லை வைப்பாங்கங்க. நீங்கள் கையை தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. எதுங்க, உடனடியாக அந்த பில் பாஸ் ஆகும். பாஸ் ஆகிடும் அந்த பில்லெல்லாம். நம்ம சுதந்திரம் ஆன பிறகு கூட சில எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் நல்லவங்க இருந்தாங்க. முதல் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அது பேர் அறிமுக நிலையிலே எதிர்த்தார் இந்த சட்டமன்ற உறுப்பினர், கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இந்த வரைவை மசோதாவை அறிமுக நிலையிலே எதிர்த்தார். கொடுப்பாங்க, ஒரு 50 பக்கம் இருக்கும் இல்லைங்களா. நிலத்தை சார்ந்த சட்ட திருத்தங்கள் 50 பக்கம் இருக்கும். அதை அமைச்சர் போட்டார்னா அந்த எம்எல்ஏ என்ன சொல்லுவாருங்க, 50 பக்கம் எனக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, மேலொட்டாக தொட்டு பார்த்தேன், இதில் இவ்வளோ சிக்கல் இருக்குது, எனக்கு அடுத்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா அந்த பில்லு செகண்ட் ரீடிங்கில் வரும் இல்லைங்களா. செகண்ட் ரீடிங், ரெண்டாவது படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு பேசுவாங்க. அதுலேயும் ரொம்ப சட்ட சிக்கல் இருந்தால் இது எங்களுக்கு சில தொழில்நுட்பங்கள் விளங்கலை, இது யாராவது நிபுணர்களை கூட சேர்த்து எங்களுக்கு இணைக்க வைங்க, பேசலாம் அப்படின்வாங்கங்க. அப்போ தான் ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டின்னு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த சட்ட வரைவு சட்டமாக மாறும். இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள், கடைசி நேரத்தில் தான் கொடுப்பாங்க. இப்போ கூட சில மசோதாக்களை கடைசி நேரத்தில், பார்லிமெண்ட்லேயும் தான் அப்படி தான் நடந்தது, இங்கேயும் அப்படி தான் நடந்தது. பார்லிமெண்ட்லேயும் இப்போ அங்கே அப்படி தான் நடந்தது இப்போது இல்லைங்களா. ஒரு நாடு ஒரு தேர்தல்னு வந்தது இல்லைங்களா. முதல்ல இல்லைன்னாங்க, கடைசியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட உடனே பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. அதிலே அந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் பெரிய எதிர்ப்புகள் இருந்தது. உடனடியாக என்ன பண்ணாங்க, ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க இல்லைங்களா. அப்போ இந்தியா முழுவதும் சிட்டிங்ஸ் வருவாங்கங்க. அவங்க சிட்டிங்ஸ் வருவாங்கங்க, உட்காந்து
எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் 2 இடத்துல 3 இடத்துல கேட்பாங்க இதை. அதுக்கு ஆதரவாளர்கள் வச்சு கத்த வைப்பாங்க இல்லைங்களா. சபையை எல்லாரும் தான் ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்டுவான், பப்ளிக்கே ஒத்துக்கிச்சு அப்படின்னுவான். அப்படி இருக்கிறப்ப தான் இந்த இந்த நில உடைமையை சார்ந்தது. இப்போ கூட ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஐயா கிட்ட சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், 4 நாளுக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் படித்தேன் நான். நம்ம தமிழ்நாட்டுடைய திட்ட கமிஷன் இருக்குது பாருங்கள், திட்ட கமிஷன் ஒரு நிலத்தை சார்ந்த ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. லேண்ட் யூஸ் பாலிசி, தமிழ்நாடு லேண்ட் யூஸ் பாலிசின்னு பேர். அது வந்து முன்வரைவு இல்லைங்களா. நீங்கள் இதை கொள்கையாக அறிவிங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு ஏற்றுக்கிறது ஏற்றுக்காவது அல்ல சில மாறுதல் அவங்களுடைய இதுக்கு உட்பட்டது. அது இவங்க அதை கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்குறப்ப தான் இப்போது படிக்கிறப்போ நல்லா இருக்குது இல்லைங்களா. மேயக்கால் புறம்போக்கு, நீங்கள் மேயக்கால் புறம்போக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க, அதை மேயறதுக்கு வேண்டிய பிள்ளையும் அதில் வளர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. லேண்ட் யூஸ் பாலிசியில் அந்த இடத்த சும்மான்னு புறம்போக்குன்னு சொன்னால் தான் உள்ளே வரான். நீங்கள் வந்து அங்கே பில்லு வளர்க்குறதுக்கு வேண்டிய ஆவணங்களெல்லாம் பண்ணுறதுக்கு வேண்டிய முயற்சிகளை எடுங்க அப்படின்னு சொல்கிறான். நீர்நிலைகளை பாதுகாக்கிறத பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு வரைவு பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாங்க. நீர்நிலைகளுடைய அத்தாரிட்டி போடுங்கன்றாங்கங்க. உங்கள் துறையே இருக்கக்கூடாதுங்கிறாங்கங்க. எதுங்க, துறை வேறு அத்தாரிட்டி வேறு. அத்தாரிட்டினா ஒரு சுயாட்சி ஆவணம், ஒரு என்ன பேருங்க, அட்டானமஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வாட்டர் பாடியினுடைய அத்தாரிட்டின்னு போடுங்க அப்படின்றாங்க. உங்கள் பிடபிள்யூடி கண்ட்ரோலில் இருந்தால் தானே அமைச்சர், உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர் இதெல்லாம் அந்த இதை கையில் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அத்தாரிட்டின்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட் போலிங் பற்றி அதிகமாக லேண்ட் போலிங்னா, உதாரணத்துக்கு இந்த ஊரில் ஒரு தொழிற்சாலைக்கு ஒரு 20 ஏக்கர் இருந்தால் போதுங்க இல்லைங்களா, பணிக்கோ ஒரு இவனுக்கு கொடுத்துட்றது இல்லைங்களா. அரசியல் இது ஒரு அரசு நிகழ்ச்சியில் நான் தைரியமாகவே பேசுவேன். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இந்தியாவினுடைய ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறான் இல்லைங்களா. பார்க்குறதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. எதுக்கு வந்தான் அவன் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. உங்கள் திருமணத்துக்கு வந்தால் பரவாயில்ல இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையான்னு கேட்குறாங்க. அரசியல் இதெல்லாம் இல்லைங்களா, தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க ஏதோ அதுக்கு தக்க பதில்களை சொல்கிறாங்க. அது வேறு. இந்த நிலம்லாம் அப்படி தான் போய் சேரும் இல்லைங்களா. இந்த ஒன்றை கொடுத்துருவாங்க. அதை தான் இந்த லேண்ட் யூஸ் பாலிசியில் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நிலத்தை தேவையில்லாத எடுக்காதீங்க அப்படின்னு, வளர்ச்சிக்கு தேவைன்னா அதுக்கு உண்டானதை எடுங்க, அதை எடுக்காதீங்க அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் நிறைய படிக்கலாம். இதை தான் நம்ம லாபி பண்ணணும் இல்லைங்களா. திட்ட கமிஷன் என்ன சொல்லுச்சு, அது ஏன் நீங்கள் அறிவிங்கன்னு நம்ம தான் சொல்லணும் இல்லைங்களா. இதுபோல் அமைப்புகள் இந்த பற்றையில் தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு ஒரு குரல் கொடுக்குற அப்படி நம்ம இருக்கணும், அழுத்தங்கள் கொடுக்கணும். அதை அறிவிங்க, லேண்ட் யூஸ் பாலிசியே அறிவிங்க, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிங்க, அது இதுன்னு பல பிளாட்ஃபாரத்தில் பேசினா தான் அது இருக்கும். இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அதில் அதெல்லாம் கொண்டுட்டு வரணும். கால்நடைகளை இணைக்கணும் இல்லைங்களா. அதில் இணைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டிகிரேஷன் பண்ணுங்க அப்படின்றாங்க. கால்நடைகளை இன்டிகிரேஷன் பண்ணுங்க, கால்நடைகளுக்கு ஒரு பெரிய இது கொடுங்க, அந்த நிலங்களுக்கெல்லாம் யாரும் போய் ஆக்கிரமிக்கக்கூடாது, அத்தாரிட்டி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவு மக்களுடைய அரசு இல்லைங்களா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்க எப்படி அங்கே ஆக்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் ஒரு இது இருக்குது. நம்மளை போல் அமைப்புகள் இதெல்லாம் அழுத்தம் கொடுக்கணும் இனிமேன்றது தான் இல்லைங்களா. ஆனால் அழுத்தம் கொடுத்தோம்னா ஒரு செவி சாய்ப்பாங்க. இது மாநில அரசுக்கிட்ட இந்த விஷயம், மைய அரசுக்கிட்டே நிறைய இது போல் தொல்லைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம எதிர்காலத்தில் இதெல்லாம் நோக்கணுன்றது தான். இது இவ்வளோ தூரம் ஏன்னா பயிற்சி பற்றியில் தொழில்நுட்பம் சொல்கிறது வேறு இல்லைங்களா. பஞ்சகவி அடிங்க அது நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லைங்களா. இது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த அரசியல் விழிப்புணர்வு வரணும், அப்போ தான் ஒரு எழுச்சி வரும், இல்லைன்னா எழுச்சியே வராது. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலைமை. நீங்கள் இதெல்லாம் ஒரு கருத்தில் கொள்ளணுன்றது தான் என்னுடைய விருப்பம். நீங்கள் எதிர்காலத்தில் இதுபோல் பல பயிற்சி பற்றியில் இந்த விஷயங்களெல்லாம் நீங்களே சொல்லலாம். அந்த கருத்துக்களை இது மொத்தமே ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான், மேம்போக்காக நான் எதையுமே சொல்கிறதில்ல. ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்கள்
இரண்டாவது கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த பசுமை புரட்சி வந்தது பாருங்கள். பசுமை புரட்சி வந்த பிறகு அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தும் எங்கள் செங்கற்பட்டு மாவட்டம், தென்னார்காடு மாவட்டம் இங்கே இந்தியாவில் எடுத்தாங்க. அங்கே பஞ்சாப் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டான். அப்போது அது பேர் பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம், IADPன்னு பேர். இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம்னு மற்ற ஏரியாவை எடுத்தான். இந்த ஏரியாவில் நிறைய புஷ் பண்ணுறது. அப்போ தான் வந்தனா செய்வங்கள்லாம் பசுமை புரட்சி வன்முறைகள்லாம் எழுதுனாங்க. இன்டென்சிவ் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம். இது 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகளுடைய அவுட்கம் என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா என்னோடய உற்பத்தி எவ்வளோ தெரியுங்களா? எவ்வளோ செய்தும் 5% தான் உற்பத்தி. எவ்வளோங்க? 5% தான் உற்பத்தி. ஒன்றும் பெரிய உற்பத்திலாம் கிடையாது. இந்த 5% தான் நமக்கு உற்பத்தி. பெரிய அக்ரிகல்ச்சர் இம்பேக்ட் ஒன்றும் அதில் நடந்தலை. க்ரீன் ரெவல்யூஷனில் நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ராஸ்பெக்டிவாக பார்த்தீங்கன்னா அது ஒன்று இட் வில் த கிரேட் பிளிங்க் அது இல்லைங்களா? அது ஒரு இதுதான் அதில். அதால் பசுமை புரட்சியால் ஒன்றும் பெரிய நிகழ்வுகள்லாம் ஏற்படலை. விளைவுகள் தான் அதிகமாக வந்தது இல்லைங்களா? நமக்கு விளைவுகள், தற்கொலைகள்லாம் அதிகமாக வந்துடுது. இந்த நம்ம தமிழகத்தை தாண்டி நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா நிறைய தற்கொலைகள் நடந்தது இல்லைங்களா? தற்கொலைகளில் என்னன்னா, எப்போவுமே மழைக்கு இலக்காகும் பகுதி, மழை இல்லாத பகுதின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? இன்டென்சிவ் ரெயின்ஃபால் ஏரியா ஒன்று இருக்கும், எரட்டிக் ரெயின்ஃபால் ஏரியா இருக்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றா மழை பெய்யும். நம்ம பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் அப்போல்லாம் ஒன்றா தான் இருந்தது இல்லைங்களா? புதுக்கோட்டை மாவட்டம்லாம் ஒன்றா தான் இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே மழை கம்மியாக பெய்யும், மழை அதிகமாக பெய்கிற பகுதி. அங்கே பார்த்திங்கன்னா நாசிக் போன்ற இடங்கள்லாம், லத்தூர் நாசிக்கெல்லாம் மகாராஷ்டிராவில் நிறைய மழை பெய்யும். அங்கே தான் சுகர் கேன் போடுவான். மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மரத்வாடா டிஸ்ட்ரிக்டில், மரத்வாடா பகுதி, விதர்பா பகுதியில் மரத்வாடா பகுதி அது. இப்போ நம்ம சோழ நாடு, பாண்டிய நாடு சொல்லி அதுக்கு முன்னே மரத்தோடா பகுதி அதிகமாக பார்த்திங்கன்னா சிவாஜி ஆண்ட பகுதி இது மரத்தோடா பகுதி. அந்த மரத்தோடா பகுதியில் தான் இந்த விதர்பா டிஸ்ட்ரிக்டில் நிறைய தற்கொலைகள் நடந்தது. பருத்தி அங்கே மானாவாரி பருத்தி அதிகமாக போடுவாங்க. ஏன்னா மழை ரொம்ப பொழிவு கம்மி. அங்கே போகிறப்போ 10 ஏக்கரில் அதுக்கு தகுந்தது மானாவாரியில் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் மழை பொழிவு அதிகமாக இருக்கிற இடத்துல பருத்தி கொஞ்சம் கூடுதல் கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பருத்தி 10 ஏக்கரில் போட்ட பருத்திக்காரனும் நல்லா இருந்தான். அந்த 2 ஹெக்டரில் ஒரு ஹெக்டரில் போட்டான் பாருங்கள், அவனும் நல்லா இருந்தான். ஆனால் இப்போ ஏன் தற்கொலைக்கு போனான்றதுக்கு காரணம் நம்முடைய சந்தை பொருளாதாரம் வந்தது இல்லைங்களா? மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் உள்ளே வந்துடுது. உலகமயமாக்குதலில் வந்த உடனே நம்ம பருத்தியெல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுக்க ஆரம்பித்தேன். அதை மார்க்கெட் விலையில் நம்ம பருத்தியை விட வெளிநாட்டு பருத்திகள்லாம் வந்தது. சர்வதேச அளவில் வெளியில் வர சொல்ல இங்கே பார்த்திங்கன்னா இந்த புஞ்சை வெளியில் பருத்தி போட்டான் பாருங்கள், அவனுக்கு வருமானம் கிடைக்கல இல்லைங்களா? வருமானம் கிடைக்கல. அவன் என்ன பண்ணால், கடன்கள் இருந்தது, தற்கொலைக்கு ஆளான பிறகு என்ன பண்ணாங்க, மன்மோகன் சிங் அரசு அன்றைக்கி என்ன பண்ணுச்சு, இவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கணும். நிவாரணம் தான் இல்லைங்க, ரிலீஃப் தான், சொல்யூஷன் கிடையாது இல்லைங்களா? நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பசுமாடை வாங்கி கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற அரசு அன்றைக்கி அதை லாபி அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தவர் சரத்பவர் இருந்தார். சரத்பவர் சுகர் கேன் இது அவர் தான். அங்கே இந்திய மராத்தா அரசியலை நிர்ணயம் பண்ணுறவங்க அவங்க தான். இப்போ தான் கொஞ்சம் உடஞ்சிது அந்த விஷயத்தில். அப்போது அங்கே இரிகேட்டட் ஏரியா, அது பாசன பகுதி, மொத்த சப்சிடியும் அவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்தார், கிரிக்கெட் போர்ட் சேர்மேனாக இருந்தார் இல்லைங்க. தவறாக நினைக்காது, சொல்லி தான் ஆக்கணும் இதெல்லாங்க. சேர்மேனாக இருந்தார். அவர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு தான் அந்த சப்சிடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தாரு. எங்கே கொடுத்தாருங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வளமான பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு. இங்கேயும் கொடுத்தாங்க. இவனே சாப்பாடு இல்லாத செத்துக்கிட்டு இருக்கிறான், கடனாளியாக செத்துட்ருக்கிறான். கூட ஒரு பசுமாடு போட்டால் அது ஒரு ஜீவனம் தானே, அதுக்கு யார் தீனி வாங்கி போடுறது இல்லைங்களா? அதுதான் அங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது. அங்கே அந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போது அந்த மரத்தோட பகுதி,
அந்த பகுதியிலலாம் இதை தான் நிறைய பேசுகிறாங்க, இந்த விஷயங்களை நிறைய பேசுகிறாங்க. ஒரு சின்ன விஷயம், இந்த 2.5 ஏக்கர் பருத்தி எடுத்தான் பாருங்கள். 2.5 ஏக்கர் பருத்தி எடுத்தவன் 1 குவிண்டால் பருத்தி விற்றான்னா 1 சவரம் வாங்கினான். இருங்க, சவரன் வாங்கினான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவன் மரத்தோடா பகுதியில் இருக்கிறான் பாருங்கள், விதர்பா டிஸ்ட்ரிக்ட். இவன் 2 குவிண்டால் பருத்தி எடுத்தான்னா 1 சவரம் வாங்கினான் இல்லைங்களா? இவனுடைய பொருளாதாரமும் நல்லா இருந்தது இல்லைங்களா? நல்லா இருந்தது. இன்றைக்கி சந்தை பொருளாதாரம் வந்த பிறகு இது முடியாமல் போயிடுது இல்லைங்களா? தற்கொலைக்கு அதுதான் காரணங்கள், பல காரணங்களில் இது முக்கியமான காரணங்கள். இதுக்கெல்லாம் யார் தீர்வு காண்றதுன்றது தான் ஒரு பெரிய சர்ச்சைக்குரியது. மைய அரசும் சரி, இங்கே மாநில அரசுகளும் சரி, நீங்கள் இந்த காரணங்கள்லாம் சொன்னீங்கன்னா ரிலீஃப் கொடுக்குறேன்னுவான். அந்த ரிலீஃப் கூட பார்த்தீங்கன்னா ஓட்டு வங்கியாகவே பார்த்து கொடுப்பான் இல்லைங்களா? கொடுத்தா அது ஓட்டு வங்கியாக தெரியும். இது அந்த புரியுது இந்த ஓட்டு வங்கியாகவே தெரியும். அப்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்குது. இந்த விழிப்புணர்வுலாம் எப்போ மாறும்ன்றதுக்காக தான் இந்த இதை வைக்கிறேன். நம்ம பகுதியில் 80லேயே நான் பார்க்குறேன். நான் 78 என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தேன். 77 நெருக்கடி நிலை, எனக்கு நெருக்கடி நிலையெல்லாம் நல்லா தெரியும். இந்திரா காந்தி அம்மையார் கொண்டுட்டு வந்த நெருக்கடி நிலை தெரியும். அப்போது நான் கரும்பு போடுறேன், எங்கள் இதில் கரும்பு கொஞ்சம் போடுறேன், ஒரு 2.5 ஏக்கர் கரும்பு போடுறேன். அப்போது எங்கள் ஊருக்கு பஸ் வசதி 5 கிலோமீட்டர். இதுக்கு பஸ் வசதி 5 கிலோமீட்டர். எங்கள் மதுராந்தகத்துக்கு 25 கிலோமீட்டர். அங்கே போய் டீசல் வாங்கிட்டு வரணும். அந்த ஆயில் இன்ஜினுக்கு அந்த டீசலுக்கு அனுப்புவேன், போய் வாங்கிட்டு வாங்க. நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களே போய் வாங்கிட்டு வருவான். 10 லிட்டர் தான் கொடுப்பான். எதுங்க? ரேஷன் இல்லைங்களா? 10 லிட்டர் தான் கொடுப்பான். அப்போது இந்த அந்த 10 லிட்டரை கொடுத்து வாங்குவோம். 1 லிட்டர் டீசல் நான் நாட்குறிப்பு வச்சுருக்கேன், டைரி வச்சுருக்கேன். 1 லிட்டர் டீசலு நீங்கள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 85 பைசா. 1 லிட்டர் டீசலு 1980 இப்போ 1980 80 பைசா, 85 பைசா, 85 பைசா. அன்றைக்கி 1 கிலோ நெல் 1 ரூபா. எதுங்க? 1 ரூபா. அப்போது நீங்கள் 85 பைசா 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 85 பைசா எடுத்து 5 பைசா உங்கள் கையில் கொடுத்துருவோம். வேளாண்மை கடினமான உழைப்பு. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பெரிய தெம்பு இருந்தது. ஏன்னா நம்ம டீசலோட நம்மளுடைய நெல்லுக்கு 15 பைசா அதிகமாக இருக்குது அப்படின்னு. இந்த 10 லிட்டர் தான் கொடுப்பான் இல்லைங்களா? எங்கள் திண்டிவனம் வர வழியில் 1 கிலோமீட்டர் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பெரிய பெரிய டேங்கரில் போகிறது ஒரு கலவை டீசலை திருட்டுத்தனமாக விற்பாங்க. அங்கே 1 ரூபா கொடுத்தா கொடுத்துருவான். அவன் 20 லிட்டர் கூட கொடுத்துருவான் இல்லைங்களா? 20 லிட்டர் கூட கொடுத்துருவான். அப்போது இன்றைக்கி அரசு அறிவிச்சிருக்கிற நெல் விலை 23 ரூபா இல்லைங்களா? டீசல் என்ன விலைன்னு பாருங்கள். ஒரு ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் இருக்கலாம், இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். நீங்கள் எப்படி வேளாண்மை நல்லா இருக்கும்? அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கூலி நடுநடுற பெண்ணாட்கள் கூலி பார்த்திங்கன்னா 2 ரூபா. எல்லாம் வச்சுருக்கேன் 2 ரூபா. 2 கிலோ நெல்லை விற்றோன்னா கூலி கொடுத்துருவேன் இல்லைங்களா? 1 ரூபா தானே 1 கிலோ. இன்றைக்கி 23 ரூபா 60 காசு ஒரு கிலோ நெல் இல்லைங்களா? பிடிஎஸ் மூலியமாக பப்ளிக் டிபிசி நேரடி கொள்முதல் மையத்தில் 23 ரூபா 60 பைசா. மாநில அரசு 1 ரூபா 60 பைசா அடி பெருசாக சொல்லுவான். கொடுக்கறது மைய அரசு இல்லைங்களா? அது இதுக்கு முந்தைய அரசும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த அரசும் சொல்கிறாங்க. அப்போது இந்த ஒரு பெண் கூலியால் 2 ரூபா கொடுத்தேன், 2 கிலோ நெல்லை கொடுத்தேன். இன்றைக்கி என்ன 50 ரூபா தானே கிடைக்கிது. நாங்கள் 300 ரூபா கொடுக்குறோம் கூலி. எப்படி ஆகும் உங்களுக்கு? எம்எஸ்பி நான் தவறாக நினைக்காதீங்க. இதெல்லாம் எம்எஸ்பின்னு ஒன்று வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். எம்எஸ்பி விவசாய சங்கங்கள்லாம் கூட இதை தான் பேசிகிட்டே இருக்கிறான். ஆதரவு விலையை அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுன்னு. நீங்கள் என்ன மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்கிறது?
என்னுடைய டீசல் ரூபா, என்னுடைய நெல் ரூபா விற்றா என் டீசல் ரூபா விற்கணும் இல்லைங்களா? அது பேர் பேரிட்டி ப்ரைஸ்ன்னு பேர். டிஸ்பேரிட்டி பேரிட்டி இல்லைங்களா? ஆங்கிலத்தில் பேரிட்டி டிஸ்பேரிட்டி, ரொம்ப டிஸ்பேரிட்டி இருக்கியா அந்த விஷயத்துக்கு அப்படின்வாங்க பாரு. இந்த இதுக்கு அதுக்கு ரொம்ப பேரிட்டி ப்ரைஸை தான் நம்ம இனிமேல் கேட்கணும் இல்லைங்களா? அது இயற்கை விவசாயத்தில் இருந்த நெல்லாகட்டும், கம்பாகட்டும், சோளமாகட்டும், செயற்கை ரசாயன வேதியியல் உரங்களாகட்டும், இந்த டிஸ்பேரிட்டி ப்ரைஸை விட பேரிட்டி ப்ரைஸ் கொடுங்க, நீ என்ன எம்எஸ்பியை பற்றி பேசுகிறது அப்படின்றது தான் நம்ம எதிர்காலத்தில் இந்த ஒரு கருத்தை முன்வைக்கணும். அதுதான் அப்போ தான் நாம் இருக்க முடியும். இல்லைன்னா வேளாண்மையை விட்டு வெளியே போயிட்டே இருப்பாங்க. அந்த நேஷ்னல் சாம்பிள் சர்வே இருக்குது பாருங்கள், என்எஸ்எஸ்ன்னு பேர். நேஷ்னல் சாம்பிள் சர்வேயில் ஒரு நாளைக்கு 222 பேர் விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டே இருக்கான். எவ்வளோங்க? இன்றைக்கி 11 மணின்னு வைங்களேன், நாளைக்கு 11 மணிக்குள்ளே 222 பேர் விவசாயத்தை விட்டு வெளியே போயிடும். அது டெய்லி அக்கரன்ஸ், டெய்லி நடக்கிற ஒரு நிகழ்வு. அப்போது 100 ஏக்கர் இருக்கிறவனும் விவசாயத்தை விட்டு வெளியே போகிறான். அவன் என்ன பண்ணுறான்? சென்னைக்கு போகிறான், ஒரு பல அடுக்கு மாடியில் ஒரு 2 மாடி வாங்கிக்கிறான், எங்கேயோ ஒன்று அங்கே இருக்கிறான். இங்கே கூலி தொழிலாளர் இருக்கிறவன் ரூரல் வேஜஸ்காரன் அர்பன் வேஜஸாக போயிடுறான், அங்கே கட்டட தொழிலாளியாக போயிடுறான். ஏன்னா அங்கே கட்டுப்படி ஆகலை அவனுக்கு இந்த கூலி. அதுக்கடுத்தது ஒரு 2.5 ஏக்கர் இருக்கும், ஒரு பம்ப் செட் இருக்கும், எங்கேயாவது ஒரு பிளாட்டுக்கு போய் வாட்ச்மேனாக இருக்கிறான் இல்லைங்களா? இதெல்லாம் சேர்த்து தான் 222 பேர் ஒரு நாளைக்கு விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் புள்ளி விவரங்கள், தேசிய மாதிரி புள்ளி விவரங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலை தான் நம்ம இயற்கை விவசாயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றது தான் இப்போ எதிர்காலத்தில் இருக்குது. நீங்கள்லாம் இதுக்கு தயாராகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு புரிதல் விளக்கம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இது மேலே நிறைய விவாதங்களை பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வாய்ப்பு கொடுத்தபடிக்கு நன்றி.